தமிழ் புத்தாண்டுல தங்கம் விலை குறையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? சூப்பர் கேள்வி. ஒரு கிராம் 25,000 ரூபா ஆகும். மே ஜூன் மாசத்துல இந்த அளவுக்கு வந்து கோல்டு ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரேக்கப் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ராசிகள் இது சார்? வாயை மட்டும் மூடிட்டு இருக்கணும். மெயினா கும்பம், சிம்மம் இந்த 2 ராசிகளுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து டவுட்னால தான் வாழ்க்கை கெடுவோம்னா அது கும்பத்துக்கும் சரி, சிம்மத்துக்கும் சரி. நண்பர்கள் மூலம் பிரச்சனை வரக்கூடிய ராசிகள் எதுவா இருக்கும் சார்? நண்பர்களை தூரமா வச்சா பிரச்சனையே கிடையாது. இந்த நிலைமைகள்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி கும்பத்துக்கு, சிம்மத்துக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? வெறித்தனமா இருக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த பாட்டுல சொல்ற மாதிரி தான் வெறித்தனங்கிற லாபஸ்தானத்துல குரு. தயவு செய்து கும்பத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் தயவு செய்து கரெக்டா கட்டுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். தமிழ்நாட்டிற்கு எப்படி இருக்கும், இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், உலகத்திற்கு எப்படி இருக்கும் சார்? திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய விஷயம் நடந்தது. இந்த தடவை பட்டீஸ்வரன் கோவிலில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கோயம்புத்தூர்ல மீனம்பாக்கம் ஏற்பாடு கூட வரக்கூடிய பங்குனி மாசம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா, நம்ம கேஸ், ஆயில் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 2 மாசத்துக்கு கண்டிப்பா இதோடைய தட்டுப்பாடுகள், இதோடைய வீக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது அவைலபிலிட்டி ரேஷியோ கம்மியா இருக்கும். ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே மோசமான ஒரு நிலைமை. நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ, நிறைய பேருக்கு அடிபடும். ஜெயா டிவி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனனி. இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயா தொலைக்காட்சிக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு முகம். தினமும் காலையில இவரை நீங்க பார்த்திருப்பீங்க. வேற யாரும் இல்ல, ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரேஷ் ராமன். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் சார். சந்தோஷம். சார், இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்க போது இந்த வருடத்தின் பெயர் வந்து பராபவம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். இந்த வருடம் தமிழ்நாட்டிற்கு எப்படி இருக்கும், இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், உலகத்திற்கு எப்படி இருக்கும் சார்? சூப்பர். அதாவது ஜெயா டிவி ஆன்மீகம் நேயர்கள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியங்கள் பெரிய அளவுக்கு இந்த வருஷம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அருமையான கேள்வி. அதாவது ஆங்கர் அப்படின்னா இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பராபவம் அப்படின்னு பேர் சொல்றதுக்கே ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். தட்ஸ் குட் தட் யூர் டன். சந்தோஷம். அந்த பராபவ ஆண்டு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சதய நட்சத்திரத்துல தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது. இந்த ஆண்டுக்கான ரொம்ப பெரிய ஒரு சுப பலன் அப்படின்னு சொன்னால் மெயினாக குரு தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது. 2வது ராகு அப்படிங்கக்கூடிய பிரம்மாண்ட கிரகம் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. சனி தன்னுடைய சுயசாரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. முக்கியமான கிரகங்கள் அதே மாதிரி கேது மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும். 4 முக்கியமான கிரகங்கள் அவங்களுடைய சுயசாரத்தில் சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் நிறைய நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது ராகு கேத்துக்கள் அப்படிங்கிறது பொதுவாக சாயா கிரகங்கள், கெட்ட விஷயங்களை மட்டுமே கொடுக்கும்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் கூட தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல விஷயங்களை நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி வந்து கடக ராசிக்கு குரு உச்சஸ்தானத்தில் செல்ல போகிறார். அதனால ஒரு விஷயம், பொதுவாக குருவுக்கு ஸ்தானபலம் கிடையாதுன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்தானபலம் இல்லைன்னா அந்த இடத்த பாழ் பண்ணும், கெடுக்குங்கிற அர்த்தம் வரும். ஆனால் சனி திரிகோணத்தில் இருக்கிறதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நிறைய நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உண்டு, இந்தியாவுக்கும் உண்டு. அட் தி சேம் டைம் உலக நாடுகள்லையும் இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான நிலைமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது இந்த குருவும் சனியும் சேரக்கூடிய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மகான்கள் பிறக்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த பராபவம் அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாகவே ஹியூமிலியேஷன் சொல்லுவோம். அசிங்க, அவமானங்கள், அவமதிப்பு, சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப மோசமாக தோல்வி அடைகிறது, நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறதுங்கிற வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இதில் என்னென்னா ஒரு ஜாதகமே அப்ராக்சிமேட்டாக 38 செகண்டுக்கு ஒரு தடவை அந்த ஜாதகம் மாறிடும். ஒரே கட்டம் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி பிறந்திருக்கக்கூடிய ட்வின்ஸு, ஒருத்தர் கலிஃபோர்னியாவில் இருப்பார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விழுப்புரத்தில் பிறந்திருப்பார், விழுப்புரத்துலேயே இருப்பார், லோக்கல்லே இருப்பார். அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கொடுக்குதுன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 38 செகண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் அந்த ஜாதக அமைப்பே மாற்றுது, ஃபியூச்சரே மாற்றுது. அப்படி பார்க்குறச்சே இண்டிவிஜுவல் ஜாதகங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு இதில் வந்து கனெக்ட் ஆகும். இந்த ஆண்டிற்கான பலன் அப்போ யாருக்கு வர்த்திக்கும் அப்படின்னு பார்த்தா விவசாயிகளுக்கு அதிகமாக வர்த்திக்கும். இப்போ இந்த ஆண்டு இந்த பயிர் போடலாமா, எந்த இடத்துல வந்து எப்போ வந்து மழை வரும், இப்போ ரொம்ப அதிகமாக காற்றடிக்குமா, அப்போ அடிச்சுட்டு போயிடுமா, இப்போ வாழை போடுறாங்க, தென்னை போடுறாங்க,
இதெல்லாம் வந்து எதனால் பிளான் பண்ணுறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஒரு பராபவம் அப்படிங்கிற ஆண்டுக்கான ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பஞ்சாங்க ஸ்ரவணம்னு சொல்லுவோம். அது நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சாயந்தரம் எல்லா இதில் கோவில்கள்லாம் உட்காந்து பெரியவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்துருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார் நிலைமைகளில் சனியுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது ரிஷபத்தின் மேலே, கன்னி மேலே, அதுக்கப்புறம் நம்மளுடைய தனுசுவின் மேலே, இந்த 3 இடங்கள்ல இருப்பதனால பொதுவாகவே வந்து நிறைய ஃபுட் அடல்ட்ரேஷன் நடக்கும். நிறைய இடங்கள்ல உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பாதிப்புகள், இல்லைன்னா கெட்டுப்போன உணவு கொடுக்கறது, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், பெண்களுக்கு எதிரான நிறையா குற்றங்கள். இப்போ லாஸ்ட் இயர் ஒரு திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்தது, டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸு, பாலியல் குற்றங்கள், இதெல்லாம் வந்து இந்த வருஷமும் மிக அதிகமாக தொடரும். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள், அதே மாதிரி அந்த சைடில் போனோம்னா தெலுங்கானா ஃபுல்லாகவே, இந்த சைடு கர்நாடகாவில் பெங்களூர் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது. அதே மாதிரி முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய மொபைல் ஷாப்ஸு, விலை உயர்ந்த பொருட்கள், இப்போ லேப்டாப்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் தீப்பிடிச்சு எரியறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக சளி தொந்தரவுகளும் அம்மை தாக்குதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் கொஞ்சம் இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்வை பலத்தில் பார்க்கும்போது ஹாஸ்டல்ஸில் நிறைய அனாச்சாரங்கள் நடக்கும். ஸ்கூலில், காலேஜில் நிறைய விஷயங்கள் வந்து தர்மத்துக்கு எதிரான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஹாஸ்பிட்டலில் ட்ரக்கு கல்ச்சரே வந்து தப்புங்கிற மாதிரி போகும். ட்ரக்கு அலல்ட்ரேஷன் ஏற்படும். இப்போ வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு என்னது காஃப் சிரப் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த மாதிரி இந்த வருஷம் வேற ஒரு ரீதியில் அதே மாதிரி அடல்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னு மறுபடியும் அது வரக்கூடிய வாய்ப்புகள். பட் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது நிறைய புது ட்ரக்கு கண்டுபிடிப்பாங்க. ஆட்டிசம்கான ட்ரக்கு, கார்டியாலஜி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பிளாக் எடுக்கிற மாதிரி, ஒரு ஸ்டண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரக்கு கண்டுபிடிக்கிறது, கேன்சருக்கான மருந்து வெளி வருவது. இப்போ கரண்ட்லி ட்ரையல் ரன்ல இருக்குது. அந்த ட்ரையல்ஸ் எல்லாமே இனிமேல் வந்து டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு வரும். அது வரச்சு என்னென்னா நிறைய பேருக்கு இந்த கேன்சர்னால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படியே கம்மியாகும். இவ்வளோ கீமோ இவ்வளோ இதுன்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு சால்வ் ஆகும். ரெண்டாவது, இந்த போன்ஸ் ரெண்டும் உடஞ்சா கூட அது ஒட்டுற மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து டைரெக்டாக சந்தைக்கு வரும், வர்த்தகத்துக்கு வரும். இந்த பார்வை பலம் இருக்கு. ரெண்டாவது, நிறைய பேருக்கு இந்த சைனஸ் மாதிரி, மைக்ரைன் மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ட்ரக்கு கண்டுபிடிப்பாங்க. எக்ஸிஸ்டிங் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கெல்லாம் ட்ரக், மைக்ரைன் வந்துன்னா நீங்கள் தலைவலியோடு இருக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது. அதுக்கெல்லாம் ட்ரக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், அந்த கால் முட்டி ஜவ்வு சம்மந்தப்பட்ட, லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு ட்ரக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள். டிஎன்ஏ லெவலில், குரோமோசோமல் லெவலில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு ட்ரக்கு கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் இந்த ஆண்டு உண்டு. ஒரு ஆங்கிளில் பார்த்தோன்னா இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்தாலும், இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தீமையான விஷயங்கள். நான் சொல்கிறது வந்து டிசம்பர்லலாம் அடமழை பெய்யும். ஸ்ரீலங்கா மறுபடியும் வாஷ் அவுட் ஆகும். கொங்கு மண்டலம், மெயின்லி கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு, இந்த சைடு தாராபுரம், திண்டுக்கல், இந்த ஏரியாலாம் அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள், ஜாதி கலவரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வரக்கூடிய டிசம்பர் ஜனவரி மாதம் நம்ம பார்க்குற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. அதே மாதிரி கோவிலில் நிறையா தர்மத்துக்கு மீறி நடக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் இயர் இதே மாதிரி ப்ரெடிக்ஷன் உட்காந்து பேசும்போது கோவில்களில் ப்ராப்ளம், திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய விஷயம் நடந்தது. சேம் திங் வில் ஹேப்பன் இன் அதர் கார்னர். வேற ஒரு கோவில், வேற ஒரு முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய, இந்த தடவை பட்டீஸ்வரன் கோவிலில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதனால் என்னென்னா, இந்த கோவில் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எதனா உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ வளர்ச்சி பெறும் மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எது நம்ம ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, மதுரை ஏரியா ஃபுல்லாகவே பயங்கரமாக வளர்ச்சி பெறும். மதுரை ஆகட்டும், அந்த சைடு விருதுநகர் ஆகட்டும், நாகர்கோவில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறும். ஈரோட்லேருந்து பெங்களூர் எட்ஜு வரைக்குமே செம்ம ஃபார்மில் இருக்கும், நல்லா வளர்ச்சி பெறும். நான் சொல்கிறது ஈரோட்லேருந்து சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர், அந்த தேன்கனி கோட்டை, இந்த ஏரியாலாம் வந்து பயங்கரமாக வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். உலக நாடுகளில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நியூசிலாந்து வில் ஹாவ் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பெரிய அளவுக்கு வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட வளர்ச்சி இருக்கும். ஆஸ்திரேலியாவில் எகைன் கலவரம் நடக்கும், வரக்கூடிய டிசம்பர் ஜனவரி மாதத்தில் ஏற்படும். அதாவது இட்ஸ் மோர் ஆஃப் விசியல் அட்டாக் மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த பராபவ ஆண்டில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியனதா வரக்கூடிய மார்ச்லேருந்து ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்குமே நம்ம உலக நாடுகளில் மோதல்கள், நான் சொல்கிறது வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கான மோதல்களாக இருக்கலாம். அதே மாதிரி நம்முடைய பிரதமராகட்டும், அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அவங்களுடைய செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம், இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கிறது. ஸோ மோர் ஆர்லெஸ் பார்க்கும்போது இந்த ஆண்டு ஒரு க்ளூமி ஃபிகர்னு சொல்கிறதோட ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நம்ம எண்ட் பண்ணோம்னா, குருவுடைய உச்சஸ்தானம் பெறுவதனால்
பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் எதிர்பார்க்கலாம். இந்த பராபவ வருடம் எப்படியெல்லாம் உலகத்திற்கு இருக்கும் அப்படின்றத ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்ககிட்ட கேட்கறதுக்காக யூடியூப்ல நம்மளோட நேயர்கள் இன்ஸ்டாகிராம்ல நிறைய கேள்விகளை வந்து அனுப்பியிருக்காங்க. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம வந்து நோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சித்திரை புத்தாண்டுல அதிர்ஷ்டம் அடிக்க போகும் ராசி எது சார்? தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாவே அதிர்ஷ்டம் தான். அதில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு கடகத்துக்கு ரொம்ப க்ளோரிஃபைடாக இருக்குது. இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுதுடா அப்படிங்கிற நிலைமைகளில் கடகம் நல்லாயிருக்கு, விருச்சிகம் நல்லாயிருக்கு, மகரம் நல்லாயிருக்கு, மீனம் நல்லாயிருக்கு. இது எல்லாத்தையோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஜாக்பாட் கன்னிக்கு தான். ஓகே, 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் வேணான்னு சொன்னாலும் கதவை தட்டும். சந்தோஷமா இருக்கலாம். சூப்பர் சார். இந்த 2026 தமிழ் புத்தாண்டுல இந்த ராசிக்கெல்லாம் வாழ்க்கை அப்படியே மாறிடும்பா சூப்பர் அப்படின்ற மாதிரியான ராசிகள் எது சார்? ரிஷபத்துக்கு கண்டிப்பா வாழ்க்கை மாறும், கன்னிக்கு மாறும், மகரத்துக்கும் மாறும், விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடியது மீனமா இருக்கும். இந்த வருடம் இந்த பராபவம் இந்த டாப் 3 ராசி இதுதான்ப்பா அப்படின்னா எது சார் சொல்லுவீங்க? மகரம், விருச்சிகம், மீனம் இந்த 3மே டாப் லெவல்ல இருப்பாங்க. ஓகே, மகரம், விருச்சிகம், மீனம். மீனம் ஓகே, மகரம், விருச்சிகம், மீன ராசி நேயர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இதை கேட்டு நினைக்கிறேன். சோ அடுத்த கேள்வி சார், இந்த சித்திரை பிறப்புல யாருக்கு ஜாக்பாட் சார்? ரொம்ப அருமையான கேள்வி. ஜாக்பாட்னு நம்மளால எல்லாம் ஆன்னு பார்ப்பாங்க ஆக்சுவலா. அதனால 6 ராசிகளுக்கு பொதுவாகவே ஜாக்பாட்னு சொல்லலாம். அதுல ரிஷபராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, கன்னி ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, மீனராசி நண்பர்களுக்கு ஆல்மோஸ்ட் 7 ராசி ஆச்சு. 7 ராசி நண்பர்களுக்கும் ஒரு விதமான ஜாக்பாட் ஏற்படும். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், தைரியமா இருக்கலாம். இந்த வருடம் அதிக பணவரவு கிடைக்க போகும் ராசி எது சார்? மிதுனம், துலாம், கும்பம். நல்லா பணம் வரும், பிரச்சனையே கிடையாது. அதாவது ஃபண்டு ஃப்ளோ இல்லை, பிரச்சனை இல்லை. அதனால ஈஸியாக கடன் தீரும். வாழ்க்கையில் நீங்கள் சொன்னால் செல்வாக்கு உயரும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ கிடைக்கும். சூப்பராக இருப்பாங்க. இப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட் மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நான் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா, எப்படி இவ்வளோ காசு திடீர்னு நமக்கு வந்திருக்கு அப்படின்ற ராசிகள்லாம் இதுவா இருக்கும் சார்? மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளுக்கும் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ளோ, அன்எக்ஸ்பெக்டட் மணி ஆர் வாட் எவர் கால் அது வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஜாப் ப்ரமோஷன், சேலரி ஹைக் அந்த மாதிரி ஏதாவது ராசிகள் இருக்குங்களா? கண்டிப்பாமா. ப்ரமோஷன் ஹைக்கு எல்லா விதத்துலையுமே கன்னி ராசி நண்பர்களுக்கு தூள் கலப்புது. ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு, மகரத்துக்கும் நல்லா இருக்கு. ஸோ பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 3 ராசிகள் ப்ரொஃபஷனலாகவும், அதாவது ஒரு க்ளோரிஃபைடாக ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது வந்து ப்ரமோஷன்லேயும் வரும், பணத்துலேயும் வரும், நட்புலையும் அதான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். சூப்பராக இருப்பாங்க. பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் அடிக்க போகும் ராசிகள் யார் சார்? மெயினாக வந்து பிஸ்னஸில் புது வெஞ்சராக இருந்தால் மேஷத்திற்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி விருச்சிகத்துக்கு, மகரத்துக்கு, மீனத்துக்கு புது வெஞ்சரில் பெரிய அளவுக்கு பணம் பார்க்கக்கூடிய, அதாவது பிஸ்னஸில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் அப்படின்னா மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கன்னிக்கு நல்லா இருக்கும். இந்த 2 ராசிகளுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் வைஸ். கடன் தீரும் அப்படின்ற ராசிகள் எது சார்? கடன் கண்டிப்பாக தீரும்னு சொல்கிறது மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு, கடகத்துக்கு இந்த 4 ராசிகளுக்கு 100% கடன் தீரும். அதாவது 50% கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க, நிம்மதியாக இருக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து பணவரவு, கடன் தீரும் இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள போகிறோம். இந்த வருடம் காதல் கைகூடும் ராசிகள் எது சார்? ஜூனுக்கு முன்னாடி காதல் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்துக்கு, மிதுனத்துக்கு, துலாத்துக்கு இந்த 3 ராசிகளுக்கும் காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராமல் ஓகே பண்ணுறது மேஷத்துக்கு, தனுசுக்கு, சிம்மத்துக்கு எதிர்பாராமல் ஓகே பண்ணுவாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை, சரி இப்போ இவ்வளோ நாளாக நீ என் பின்னாடி ஆஞ்சிட்டு இருக்க, நான் ஓகே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கணும். ஸோ 6 ராசிகளுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப நாளாக சிங்கிளாகவே இருக்கிறவங்க கமிட் ஆவாங்களா சார்? கண்டிப்பாக கமிட் ஆவாங்க. அதில் கமிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் திருமணம் ஆகிடும், சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே, சூப்பர். காதல் திருமணமாக மாறும் ராசிகள் எது சார்? மோஸ்ட்லி கன்னி, ரிஷபம், அப்புறம் மகரம் இந்த 3 ராசிகளுக்கும் திருமணம், அது காதல் திருமணமாக, அதாவது பிடித்த நபரை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னா அது என்ன ராசிகள் சார்? கன்ஃபார்மாக சொல்ல வேண்டியது மேஷத்துக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகரம், விருச்சிகம், கடகம், மீனம் இந்த 4 ராசிகளுக்கும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். பிரேக்கப் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ராசிகள் எது சார்? வாயை மட்டும் மூடிட்டு இருக்கணும். மெயினாக கும்பம், சிம்மம் இந்த 2 ராசிகளுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டவுட்னால தான் வாழ்க்கை கெடுவோம்னா அது கும்பத்துக்கும் சரி, சிம்மத்துக்கும் சரி.
இந்த 3 ராசிகளும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக பார்த்து, அதாவது சுகர் கோட்டட் ஹனி கோட்டட்னு சொல்லுவாங்க, அப்படி பேசுறது பெட்டராக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் விட்டுட்டாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ பிரேக்கப் ஆயிட்டு போன எக்ஸ் திரும்ப வந்து நம்ம கிட்ட வந்து சேருவாங்க அப்படின்ற ராசிகள் எதுவா இருக்கும் சார்? ஜூனுக்கு அப்புறம் தான் அதற்கான வாய்ப்பு இருக்கு. அது பார்த்தோம்னா மெயினாக மிதுனத்துக்கு, துலாத்துக்கு, கும்பத்துக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அபரிவிதமாக இருக்கு. திருமணம் நடைபெறும் போகும் ராசிகள் எதுவா இருக்கும் சார்? திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்றது ஒன்று அவங்களுக்காக இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு க்ளோசஸ்ட் சர்க்கிள்லேயே ஃபஸ்ட்டு சர்க்கிள்லேயே திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மீனத்துக்கு, ரிஷபத்துக்கு, கடகத்துக்கு, கன்னிக்கு, அதுக்கப்புறம் விருச்சிகத்துக்கு, மகரத்துக்கு, இந்த இவ்வளோ ராசிகளுக்கு வீட்டில் கண்டிப்பாக திருமணம் ஆகும். இட் கேன் பி எய்தர் யூ ஆர் யுவர் ஃபேமிலி. லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல காலமா அவங்களுக்கு வந்து திருமணம் நடைபெறாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஏதாவது திருமணம் நடைபெற வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக. கன்னி, விருச்சிகம், மீனம், மகரம், இந்த 4 ராசிகளுக்கு 45 வயசானாலும் உங்களுக்கு திருமணம் ஆகும். கன்ஃபார்மாக ஆகும், தைரியமாக இருக்கலாம். ஓகே, லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் யாருக்கெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? இப்போ லவ் அப்படின்னா நாங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி ஜூனுக்கு முன்னாடி மிதுனம், துலாம், கும்பத்துக்கு, மேஷத்துக்கு, சிம்மத்திற்கு, தனுசுக்கு ஏற்படும். ஜூனுக்கு அப்புறம்னா கடகம், மீனம், மகரம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த வருடம் மிகவும் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா அது எந்த ராசிகள்? தனுசு ரொம்ப கவனமா இருக்கணும். தனுசு ராசி நண்பர்கள் தேவையில்லாத பழக்க வழக்கம், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு, நான் சும்மா ஜாலியாக ஹாய் சொன்னேன் சார், அது இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிடுச்சு சார். அதனால் தனுசு ராசி நண்பர்களும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசி நண்பர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண இழப்புகள் ஏற்படும் ராசிகள் எதுவா இருக்கும் சார்? பண இழப்பு எப்போ ஏற்படும்னு சொல்லிடுறேன். அதாவது மே, ஜூன், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர், ஜனவரி, இந்த பேட்சில் தான் அந்த பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மோஸ்ட்லி ரிஷபத்துக்கு, கன்னிக்கு, அதே மாதிரி தனுசுவிற்கு பண இழப்புகள், பணம் போய் லாக் ஆகிறது, தெரியாமல் நம்பி மற்றவங்க பண்ணுறதுக்கு நம்ம போய் பதில் சொல்கிற மாதிரியோ அல்லது ஒரு நோட்டீஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலம் பிரச்சனை வரக்கூடிய ராசிகள் எதுவாக இருக்கும்? நண்பர்களை தூரமாக வச்சா பிரச்சனையே கிடையாது. இந்த நிலைமைகளில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி கும்பத்துக்கு, சிம்மத்துக்கு, இந்த 2 ராசிகள் நண்பர்களால் கொஞ்சம், அதாவது வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்களாலும் இல்லைன்னா வாழ்க்கை வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் ஆனவங்கனாலையும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும், இன்க்ளூடிங் தனுசு. ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வரக்கூடிய ராசிகள் எதுவாக இருக்கும் சார்? ஒரே நட்சத்திரம் தான் நான் சொல்கிறது வந்து கும்பத்தில் சதய நட்சத்திரம், அதே மாதிரி கடகத்தில் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் லைட்டாக ஹெல்த் இஷ்யூ வரும், பெருசாக ஒன்றும் ஆகாது, நல்லது நடக்கும். அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். அவங்களோட தான் அவங்க தாயோட தான் இருக்கலாம், வீட்டில் மூத்தவங்களோட ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் நியூ இயர் அப்படின்றதுல டாப் 5 லக்கி ராசி இதுதாமா அப்படின்னா எது சொல்லுங்க? டாப் 5 ராசிகள் 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்னு பார்த்தா நம்பர் 1 விருச்சிகம் தான். இவன்லாம் எந்திரிச்சிட்டான் பாருங்கிற மாதிரி விருச்சிகத்துக்கு அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. சூப்பரா இருக்கு. மகரத்துக்கு, மீனத்துக்கு, கடகத்துக்கு, ரிஷபத்துக்கு, கன்னிக்கு, இவ்வளோ ராசிகள். நீங்க 5 கேட்டா நான் 6ஆவே சொல்லிட்டீங்க. ஏன்னா உண்மையாவே நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து சில இடங்கள்ல கேட்பாங்க, சார் நான் போய் பொண்ணு பார்க்கணுமா இல்ல தானா அமையுமான்னு கேட்பாங்க. தானா நடக்கும் எல்லாமே, அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய டைமிங். இந்த டாப் 3 பணக்காரர்களாக போகும் ராசி யாரு? நல்லா இப்படிதான்ப்பா சுத்திட்டு இருந்தான், திடீர்னு பணக்காரன் ஆயிட்டானே, அந்த மாதிரி ராசிகள் இது சார்? மிதுனம், கன்னி அண்ட் மகரம், இவங்கெல்லாம் 100% பணக்காரர்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த வருடம் மிகவும் வஸ்டா இருக்குப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா அது எந்த ராசியா? வஸ்ட்னு சொல்ல வேண்டாம், 1 கோடி பேர் இருப்பான் ஒரு ராசியில. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ராசிகள்னு சொன்னா கொஞ்சம் சிம்மத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும், அதே மாதிரி கும்பத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, லவ் லைஃப் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னா? லவ் லைஃப்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல மிதுனத்துக்கு, துலாத்துக்கும் நல்லா இருக்கும், மகரத்துக்கும் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில ராசிகள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பெரிய மாற்றமா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா மாற்றம் இருக்கும். ஏன்னா வீடு வாங்குறது, இவ்வளவு நாள் எனக்கு வீடே இல்லைன்னு சொல்லக்கூடிய நம்ம வீடு வாங்குவாங்க, செம்மையா படிப்பாங்க. 4ஆம் இடத்துல வந்து குரு உச்சஸ்தானம் பெறும்போது அவங்க என்ன படிப்பு வேணுமோ சும்மா ஜாமுன்னு நடக்கும். காலேஜ், ஸ்கூல் டாப்பரு, கேப்டன்ஷிப் கிடைக்கிறது, சில பேர் சொந்த ஊர்லேயே விவசாயம் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய கேள்விக்கு சார் வந்து ரொம்ப அழகா வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததா ரிஷப ராசிக்கு பண வரவு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ரிஷப ராசிக்கு பண வரவுகள் நல்லா இருக்கும். அதுக்கும் மேலே நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் போடுவாங்க. அதாவது கையிருப்பு பணத்தை இருக்குன்னு சும்மா வச்சுக்கூடாதுங்கிற மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகலாங்கிற பிளான்ல இருக்கும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்க்கலாம். இட்ஸ் குட். மிதுன ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? என்னன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு மெயினாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து உங்களை மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் சொல்ல அட்வைஸ் மற்றவங்க வேலை செஞ்சிருக்கும்.
ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், தைரியமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு கரியர்ல ஏதாவது growth இருக்குமா? இவங்கெல்லாம் கெடுத்துக்கு தானே வந்து. ஏன்னா என்னென்ன ராசி லக்னத்தில் கேட்கும் போது நல்லா ஓடும், எனக்கு பிடிக்கல, எனக்கு மனசு இல்லை, நான் எதுக்கு போய் அங்கே வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இவங்களே டென்ஷனாகி விடுற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி கரியர்லாம் சூப்பராக இருக்கும். மீன ராசிக்கு ஹெல்த் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் மோசம், ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நல்ல மாற்றங்கள் இருக்கும். என்னன்னா நல்ல டாக்டர் கிடைப்பான், நல்ல மனசுக்கு சாந்தமான ஒரு இடத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க, நிறைய கோவில் குளங்கள்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ தே வெரி ஹாப்பி பீப்புள்லாம். அப்படின்னா இந்த வருடம் வந்து மீன ராசியும் ரொம்ப சந்தோஷமா இருக்க 100% போறாங்க. நல்லா இருக்கு. நான் நிறைய இடங்கள்ல மீனத்தை சொல்லியிருக்கேன், ஏன்னா மீனம் ரொம்ப நல்லா இருக்கு போகுது. முக்கியமான ஒரு கேள்வி சார், தங்கத்துடைய விலை பாத்தீங்கன்னா தாறுமாறா ஏறிட்டு போகுது. என்னடா இது ஒவ்வொரு நாளும் இப்படி ஏறுதே அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு கவலையில ஆழ்ந்திருப்பாங்க. இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டுல தங்கம் விலை குறையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? சரி, தங்க விலை வந்து ஓப்பனா சொன்னா அக்டோபர் நவம்பர் வரைக்கும் பயங்கரமாயிரும். அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் காப்பர் விலை ஏறும், அப்போ தங்க விலை ட்ராப் ஆகும். எவ்வளோ நாள்னா ஒரு 4 மாசத்துக்கு ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தங்க விலை ஏறும். 2027 மே மாதத்துக்கு அப்புறம் தான் தங்க விலை குறையும், அதாவது சில்வர் வரையும் அப்போ தான் குறையும். என்னுடைய ப்ரிடிக்ஷன் பாருங்க, போன வருஷம் நான் சொன்னேன் 32% ஏறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கிராம் 25,000 ரூபா ஆகும். 2027 மே ஜூன் மாதத்தில் இந்த அளவுக்கு வந்து கோல்டு ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து தங்க விலை உயர்ந்துட்டே தான் இருக்கும். நம்ம பார்த்து தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இதை கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே இன்னொரு கேள்வி சார், தங்கம் இந்த ராசியில இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நிறைய சேரும் அப்படின்னா யாருக்கு சார்? மிதுனத்துக்கு 100% சேரும்மா. மிதுனத்துக்கு தங்கம் சேரும், மீனத்துக்கு தங்கம் சேரும், விருச்சிகத்துக்கு தங்கம் சேரும். மகர ராசியில பிறந்திருக்கக்கூடிய மனைவிகளுக்கு, நான் சொன்ன கணவராக இருந்தால் மனைவிக்கு நிறைய சேரும் அப்படி சொல்லலாம். கன்னிக்கு நிறைய பேருக்கு கிஃப்டாவே கொடுப்பாங்க. அப்பா, அப்படிதான் நடக்கும். யாரெல்லாம் கன்னி ராசியில இருக்காங்களோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ராசி பெண்களுக்கு குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க வீட்டுல வந்து சீதனமா கொடுப்பாங்க. ஓகே, லாபஸ்தானம் கனெக்ட் ஆகும்போது நம்ம வேண்டாம்னாலும் கிஃப்டா கொடுப்பாங்க, வீட்லயே வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். விலை ஏறிட்டே தான் இருக்கும், நம்ம படம் பார்க்காம இருக்கிறது இல்ல. விலை ஏறிட்டே தான் இருக்கும், நம்ம போயிட்டு டீ சாப்பிடாம இருக்கிறது இல்ல. நம்ம நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம் எப்படி, அப்ப அதே மாதிரி தான் திங்ஸ் சொல்லி வரும். இப்போ வந்து தங்கம் அப்படின்னும் போது விலை ஏறிட்டே போகுது அப்படின்ற பட்சத்துல காசு வேணும் அப்படின்னு ஒரு சிலர் அடகு வச்சிருப்பாங்க. அதை மீட்பதற்கான வழிகள் எந்த ராசிக்கு இருக்கு சார்? மெயினா ரிஷபம் வந்து எல்லா தங்கத்தையும் மீட் எடுத்துருவாங்க. உள்ள ஜப்தாய் உட்கார்ந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து வெளியே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களும் தங்கம் காணாமையே போயிருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாவது போய் லாக்கரில் வச்சு லாக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அடகு வச்சிருந்தாலும் சரி, அது மீட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்னி ராசி நண்பர்கள் 100% மீட் எடுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இன்க்ளூடிங் மீனம். இந்த 4 ராசிகளுக்கும் தங்கம் மீட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். பெண்களுக்கு தங்கம் போட்டாதான் அது இஷ்டம். பெண்கள்னா அது குருஸ்தானம், உடம்புல ஒரு பொட்டு தங்கமாக இருக்கணும். இருக்க அவங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. அதனால தான் தாலிங்கிறது தங்கத்தில் பண்ணுறோம், வைரத்துலையோ இல்லை பித்தளையிலையோ பண்ணல. ரீசன் என்ன, குருஸ்தானம். ஃபேமிலியில் அந்யோன்யம் இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்கணும், குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னா குரு ஆக்டிவேட்டடாக இருக்கணும். மெட்டல் ஹஸ் காட் சச் அ பவர். அதனால தான் வந்து தங்கம் போடணும்னு சொல்றேன். அதனால எல்லாருமே நல்லா இருப்பாங்க, தைரியமா இருக்கும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல 2026 சூப்பரான வேலை கிடைக்கும் அப்படின்னா எந்த ராசிகள் சார்? ரிஷபத்துக்கு, கன்னிக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு, இவங்களுக்கெல்லாம் செம்ம வேலை கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கறதுல உள்ள வேலை கிடைக்கும், தைரியமா இருக்கும். ஓகே, இதுக்காக அவங்க ட்ரை பண்ணணுமா இல்ல சில விஷயங்கள் தானா அமையும். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும். கண்டிப்பா பகவத்கீதையிலேயே கிருஷ்ணா தான் சொல்லியிருக்கான், ஒரு ஸ்டெப் என்ன நோக்கி வா, 10 ஸ்டெப் நான் கூட வரேன். அதனால வந்து கிருஷ்ணனே சொல்லும் போது நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? நம்ம முயற்சி இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம முயற்சி செய்யறச்சு அது ஹார்ட் ஒர்க் வில் ஆல்வேஸ் கிவ் ரிசல்ட். கண்டிப்பா. லக்கு கூட 10% தான், 5% தான். ஆமா, நம்ம முயற்சி செய்ய செய்ய சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். இந்த தமிழ் புத்தாண்டுல வெளிநாடு போகக்கூடிய ராசிகள் எதுவா இருக்கும் சார்? சூப்பர் கேள்வி. மேஷ ராசி நண்பர்கள், சிம்ம ராசி நண்பர்கள், தனுசு ராசி நண்பர்கள், கும்பம், கன்னி, அப்புறம் மிதுனம், இந்த 6 ராசிகளுக்கு வெளிநாடு பயணம் கண்டிப்பாக உண்டு, டவுட்டே கிடையாது. அப்ப இந்த 6 ராசிக்காரர்களையும் கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம் தாராளமா. ஓ, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. ராகு கேதுக்கள் வந்து சாயா கிரகங்கள். ஓகே, சுக்கிரன் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும்போது வேணாம்னு சொன்னாலும் ஒரு தடவையா ஃப்ளைட்ல போயிட்டு வருவாங்க. 80 வயசு தாத்தாவா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும் ஃப்ளைட்ல போவாங்க. ஓகே, சூப்பர். சார் சொன்ன ராசி எல்லாம் ஃப்ளைட்ல போறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. கண்டிப்பா. சார், இப்ப இந்த வருடம் புது வீடு வாங்க போகும் ராசிகள் எதுவா இருக்கும் சார்? கண்டிப்பா வீடு அமையும் அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல மேஷ ராசி நண்பர்களுக்கு வீடு அமையும். கன்னி ராசி நண்பர்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க.
மகர ராசி நண்பர்கள் வீடு புக் பண்ணுவாங்க. மீன ராசி நண்பர்கள் புது வீடு அமையும். அதனால 4 ராசிகளுக்கு பெரிய யோகம் உண்டு. ஸ்பெஷலா வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலியமா வீடு வரும். இந்த வருடம் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகும் ராசிகள் எதுவா இருக்கும் சார்? நல்ல கேள்வி. ஆக்சுவலா என்ன, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது பீங் அன் என்டர்பிரனர் இஸ் ஆல்வேஸ் குட். அதுக்கான பிராப்தம் இந்த பராபவ ஆண்டுல பாத்தீங்கன்னா மெயினா மீனத்துக்கு, மகரத்துக்கு, கடகத்துக்கு, அட் தி சேம் டைம் வந்து துலாத்துக்கும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து ரீசன்ட் டேஸ்ல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. இப்ப நிறைய மெனு கட் பண்ணிட்டாங்க. சில இடங்கள்ல எல்லாம் வந்து அப்படியே ரேட் ஏத்திட்டாங்க. இந்த டிஷ் வந்து இவ்ளோல இருந்து நாங்க இவ்ளோ வந்து ஹைக் பண்றோம் பிகாஸ் கேஸ் சிலிண்டர் ப்ராப்ளம் அப்படின்றதுனால. இப்ப கேஸ் சிலிண்டர் எல்லாம் புக் பண்ணா 20 days 24 daysக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி தட்டுப்பாடு எல்லாம் முடிவடையறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? அதாவது முதல் விஷயம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை அப்படிங்கிறது ரிஷபத்தின் மேல் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபுட் அடல்ட்ரேஷன் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனால் அதுலேயே தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரெண்டாவது இப்போ நம்ம கேஸ், ஆயில் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 2 மாதத்துக்கு கண்டிப்பாக இதோடைய தட்டுப்பாடுகள், இதோடைய வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அவைலபிலிட்டி ரேஷியோ கம்மியாக இருக்கும். அதாவது ஓப்பனாக சொன்னால் அந்த ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணால் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஆயில் கிடைக்கும். இப்போ கேஸ் செக்டர் ஃபுல்லாக ரெடி ஆனால் குஜராத் அது ரன் ஆகிட்டு இருந்தால் தான் வரும். இப்போ நிலமை வந்து நெக்ஸ்ட் 2 monthsக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சென்டர் அடிப்படும். அதாவது நான் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரை மாதம், பங்குனி மாதம் முழுக்க இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சென்டர், வேர் ஹவுஸு, இந்த எந்த இடத்துல சேமித்து வைக்கிறாங்களோ கிடங்குகள், இந்த இடத்துலலாம் பாதிப்புகள் கொடுக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு கூட வரக்கூடிய பங்குனி மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ இடத்துல. அதனால அதில் ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷனு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது ஃப்ளைட்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இந்த மீனம்பாக்கம் ஆகட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான பாதிப்புகள் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள். அதனால எப்படி பார்த்தாலுமே இந்த கேஸு, இந்த ஆயிலு, இந்த ஃபுட்டு, இந்த மாதிரி ப்ரைஸிங்கு, இது எல்லாமே அடுத்த 2 மாதத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ரெடி ஆகும். இதுக்கான பெரிய ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர் நடந்துட்டு இருக்கிறது தான் சார். போர் பதற்றங்கள், அரபு நாடுகள்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பதற்றத்திலேயே இருக்காங்க. சோ இது முடிவடையறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குங்களா? அது ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் தான் ஏற்படுது. ராகு கேதுக்கள், ராகு தன்னுடைய சுயசாரத்தில் செல்வது. ராகுங்கிறது அந்நிய நாட்டு கிரகம், அந்நிய மொழிக்கான கிரகம், அந்நிய ஜாதி இருக்கக்கூடிய கிரகம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள். அட் தி சேம் டைம் அரபு நாடுகள், இந்த இடத்துலலாம் யார் அதிகமான ஜனத்தொகை இருக்காங்களோ அவங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கும். இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு அங்கே இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக அதோடைய போர் மேகங்கள் அப்படிங்கிறது இருக்கும், தாக்குதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கிறது அடுத்த 2 மாதம் தான். அந்த 2 மாதத்துக்கு வரைக்கும் தான் இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ டென்ஷன். மெயினாக அரசியல் தலைவர்கள் நிறைய பேருக்கு கண்டங்கள் உண்டு. அதுக்கப்புறம் தான் சித்திரை மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும், மறுபடியும் கம்மியாகும். ஸோ மோரலஸ் வரக்கூடிய டிசம்பர் வரைக்கும் இப்படி இருக்கும். நிறைய பேர் இப்போ துபாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டது, இப்போ துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமே, will it be okay or not, ஒர்க் அவுட் ஆகுமா? ஆமாம். வர அக்டோபருக்கு அப்புறம் துபாய் ரியல் எஸ்டேட் மறுபடியும் பூமில் கொடுக்கும். ஆனால் அது வரைக்கும் இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து தான் இருக்கும்.